2001ல இருந்து 2005 அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் பீரியட். காரணம் இந்த டைம்ல தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் தீவிரமா தமிழ் சினிமா முழுக்க தலையெடுக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாருக்கு சக்சஸர்ஸ் யாரு அப்படின்றதுல விஜயா, அஜித்தா, பிரசாந்தா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி வந்துகிட்டே இருந்தது. இந்த டைம்ல தான் ஒருத்தர் உள்ள வராரு. அவர் பேரு சியான் விக்ரம். சேது அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய அளவுல ஹிட் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்த அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே ஒரு சக்சஸர் வந்துட்டாரு அப்படின்றத சொல்ற மாரி இருந்தது. ஏன் இது ரொம்ப முக்கியமானதா இருந்ததுன்னா, ஒரு காலத்துல தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 4500 ஸ்கிரீன்ஸ் கிட்ட இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் 1100 சில்ற தான் இருக்கு. 790க்கு மேல தியேட்டர்ஸ் இருக்கு. இந்த டிக்ரீஸ்க்கு காரணம் என்னன்னா, பல தியேட்டர்கள் இந்த 2001ல இருந்து 2005 பீரியட்ல தான் கல்யாண மண்டபமா மாறுச்சு. காரணம் என்னன்னா, பெரிய அளவுல ஹிட் படங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப ட்ரையான பீரியடா இருந்தது. 1999ல படையப்பா வந்துச்சு. படையப்பா வந்து ஆல் டைம் பாக்ஸ் ஆஃபிஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி டைம்லயும் கூட பாஷா வந்து தான் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கும் முன்னாடி அண்ணாமலை வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு டைமும் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் வந்து ரெக்கார்ட கிரியேட் பண்ணி அத அவரே பிரேக் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அடுத்த இடத்துல ஒரு ஸ்டார் வந்து பெரிய லெவல்ல யாரும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. ரைசிங் ஸ்டார்ஸா தான் எல்லாருமே இருந்தாங்க. விஜயா இருக்கட்டும், இல்ல பிரசாந்தா இருக்கட்டும், இல்ல அஜித்தா இருக்கட்டும். ஷூரா இவங்கள நம்பி இந்த படத்த நம்ம வாங்குனோம் அப்படின்னா, நமக்கு எந்த நஷ்டமும் வராது. ஃபுல் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்பி குடுக்குற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் தாண்டி யாருமே இல்ல. கமலஹாசன் இருந்தாரு. ஆனா அவரு ஒரு தனி ட்ராக்ல இருந்தாரு. அவரு கிளாசிக் படங்களும் சரி, எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் சரி தீவிரமா பண்ணிட்டு இருந்ததுனால, இந்த லிஸ்ட் எதுலயுமே இல்லாம அவரு ஒரு தனி பாதையில இருந்தாரு. இந்த டைம்ல தான் விக்ரம் உள்ள வராரு. விக்ரமுமே சாதாரணமா இப்படி ஓவர் நைட்ல வந்து பெரிய ஆளாலாம் ஆயிரல. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல அவர் மாடலிங் பண்றாரு. ஒரு சில படங்கள்ல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்றாரு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இதுக்கு பேரலலா டப்பிங்கும் பேசிட்டு இருப்பாரு. இப்படி சினிமாலே முழுக்க முழுக்க இன்ட்ரஸ்டடா முழு இன்வால்வ்மென்ட்டோட விக்ரம் சார் இருந்தாரு. அவருடைய ஓப்பனிங் பண்ண அந்த ஹீரோவா பண்ண எந்த படங்களுமே பெரிய அளவுல சரியா போகல. கிட்டத்தட்ட மம்முட்டியோட நடிச்சிட்டாரு, சுரேஷ் கோபியோட நடிச்சிட்டாரு. இப்படி லீடிங் ஹீரோஸா மலையாளத்துல இருக்கவங்களோட நடிச்சிருப்பாரு. அட் த சேம் டைம் நாகார்ஜுனாவினுடைய அப்பாவான அக்கினேனி நாகேஸ்வர ராவோட ஒரு படத்துல அவருடைய மூத்த பையனாவும் நடிச்சிருப்பாரு. அந்த படமும் சரியா போகல. சோ இப்படியே அவர் நடிச்ச எந்த படமும் பெரிய அளவுல ஹிட் ஆகாததுனாலயே ஒரு சின்ன மார்க் இருந்தது விக்ரம் மேல. அவர் வந்து கொஞ்சம் ராசி இல்லாத நடிகர் அப்படின்ற ஒரு முத்திரை இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட பிரியா பவானி சங்கர் மேல அதே முத்திரை இருக்கு. சோ ஒரு நல்ல வெல் டெவலப்டு சொசைட்டியா இன்னைக்கு பெரிய அளவுல மூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத டைம்லயே இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்க முன்னாடி போய் விக்ரம போட்டா படம் ஓடாதுங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல தயங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனாலேயே விக்ரமுக்கு பட வாய்ப்பு கம்மியாக ஆரம்பிச்சு, அவர் வந்து நெறைய படங்கள்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த மாரிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அந்த டைம்ல தான் பி.சி. ஸ்ரீராம் அப்படின்னு பெரிய சினிமாட்டோகிராஃபரா இருக்காரு. அடுத்து டைரக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு. அவர் ஒரு படம் பண்றாரு மீரா அப்படின்னு. பாட்டு எல்லாமே ஹிட். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து படமே நல்லா இல்லன்னா கூட, இளையராஜா போட்ட மியூசிக் வந்து எப்படியாவது படத்த காப்பாத்திரும். அப்படி மீரா படமும் சரியா போல. அப்ப மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக் வருது. இளையராஜாவாலேயே ஒரு படத்த காப்பாத்த முடியல. பாட்டெல்லாம் நல்லா இருந்தும் கூட. இதுக்கு காரணம் விக்ரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட் டைரக்டரான விக்ரமன் ஒரு படம் எடுக்குறாரு. புதிய மன்னர்கள் அப்படின்னு. அந்த விக்ரமன் சாருனுடைய படத்துல லீட் ரோலா விக்ரம் பண்றாரு. அந்த படமும் பெரிய அளவுல போகல. மறுபடியும் எல்லாரும் இதுக்கு சியான் விக்ரம் தான் காரணம். அவர் தான் காரணம் அப்படின்ற மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பி முத்துராமன், ரஜினிகாந்த், கமலஹாசன் பெரிய பெரிய ஸ்டார்ஸ உருவாக்கி அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட்ஸ் எல்லாம் குடுத்த ஒருத்தர். அவர் ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துலயும் விக்ரம் லீட் ரோல் பண்றாரு. அந்த படமும் பெருசா போகல. சோ இப்படி அடுத்தடுத்து ஒருத்தர் நடிச்சு ஏதாவது ஒரு 2 படம் ஹிட் ஆயிட்டு மீதி படம்லாம் ஃப்ளாப் ஆனா பரவால்ல. ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா அவர் நடிச்ச எந்த படமுமே ஹிட் ஆகல. அந்த டைம்ல தான் அமிதாப் பச்சன் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு நார்த்ல. அவர் வந்து ஒரு படம் நான் சவுத்ல புரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பி புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற அவரோட கம்பெனில முதல்ல சவுத்ல ஒரு படம் பண்றாரு. அஜித்தும் விக்ரமும் சேர்ந்து அந்த படத்துல நடிக்கலாம் அப்படின்னு முடிவாகுது. சவுத்ல முதல்ல கார்ப்பரேட்டா வந்து பிக் பி புரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு படம் பண்றாங்க. பெரிய பட்ஜெட்ல நல்லா செலவழிச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. அப்படிலாம் டாக் வருது. அந்த படத்துல விக்ரம் நடிக்கிறாரு அப்படின்னு உடனே லேசா சலசலப்பா பேசுனாங்க. பட் அவங்கலாம் இன்னும் கேர் பண்ணிக்கல. சரி அப்படின்னு உல்லாசம் அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சு படம் ரிலீஸ் ஆகுது. பெரிய அளவுல படம் போகல. எதிர்பார்த்தத விட கொஞ்சம் சுமாரா தான் படம் போயிருக்கு. மொத்தமா சொல்லி வச்ச மாரி எல்லாரும் ஒரே ஆள தான் காரணமா காட்டுனாங்க. விக்ரம் தான் அது ஓடாததுக்கு காரணம் அப்படின்னு எல்லா ஃபிங்கரும் பாயிண்ட் பண்ண ஒரே ஆள் விக்ரம் தான். இப்படி விக்ரமுடைய மனச யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை உண்மையாவே நாம வந்து அந்த மாரி எதுவுமே இல்லையோ! அப்படின்னு அவருக்கே ஒரு கட்டத்துல இதெல்லாம் பார்த்து டவுட் வந்துருச்சு. ஆனாலும் இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம இத விட்டுட்டு போயிறக்கூடாது அப்படின்னு ஒரு மன உறுதியோட எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி முயற்சி பண்றாரு.
ஆனா இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் எதுவுமே இல்லாம இருந்துறாரு. இத்தனை படங்கள் பண்ணியும் எதுவுமே ஹிட் கொடுக்க முடியாததுனால விக்ரம ஒரு கட்டத்துல கோலிவுட்ல இருந்து ஒதுக்கிடுறாங்க மொத்தமா. நம்ம கோலிவுட்ட விட்டு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு அவருடைய பழைய வேலையான டப்பிங் வேலையில மறுபடியும் அவர் இறங்குறாரு. முன்னாடி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு, அஜித் சாரினுடைய ஆரம்ப படங்களுக்கு இது எல்லாத்துலயுமே விக்ரம் தான் அவங்களுக்கெல்லாம் டப்பிங் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி வந்து படமே இல்லாம ஒரு கட்டத்துல நிக்கும் போதுதான் பாலா அப்படின்ற ஒருத்தர் சேது அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டோட விக்ரம நம்பி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. பாலாவுக்கே நிறைய அட்வைசஸ் வந்தது. அவருடைய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்னு பெருசா எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த ஹீரோவுக்குமே இப்படி ஒரு ரெக்கார்டு இருந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட சிவாஜி கணேசனுக்கு கூட ஒரு காலகட்டத்துல 13 ஃபிளாப் தொடர்ந்து வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் படமே பராசக்தின்னு ஹிட் கொடுத்திருந்தாரு. ஆனா விக்ரமுக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் கெரியர் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து அந்த 2000 பீரியட் வரைக்கும் ஒரு ஹிட் கூட கொடுக்கல. ஒரு ஃபிளாப் நடிகரை வச்சு நீங்க எப்படி இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ண போறீங்கன்னு பல கிரிட்டிசிசம்ஸ் வந்தது. அந்த டைம்ல சிவகுமார் சார் தான் பாலாவுக்கும் சரி, விக்ரமுக்கும் சரி சப்போர்ட்டிவா இருந்தாரு. அந்த படத்தை நீங்க பண்ணுங்க. விக்ரம் கட்டாயம் இந்த படத்துல ஜெயிப்பாரு அப்படின்னு பெரிய நம்பிக்கை கொடுத்தது சிவகுமார் சார் தான். சோ அப்படி சேது படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு கிரிட்டிக்கலி சக்சஸ் ஆகுது. பாக்ஸ் ஆபீஸாவும் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சக்சஸ் இருக்கு. இந்த டைம்ல தான் ரஜினியோட பாபா படமும் ரிலீஸ் ஆகுது. படையப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அத பாபா வந்து உடைச்சிரும் அப்படின்லாம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்ப பாபா எதிர்பார்த்த அளவு சரியா போல. அதுக்கப்புறம் ரஜினி ஒரு 4 வருஷம் படமே பண்ணல. கொஞ்சம் பெரிய கேப் விட்டுட்டு தான் சந்திரமுகி பண்ணாரு. அதுவும் மணிச்சித்திரலு அதனுடைய ரீமேக்க தான் தமிழ்ல பண்றாங்க சந்திரமுகின்னு. இந்த டைம் பீரியட்ல கோலிவுட்ல சூப்பர் ஸ்டார் கேப்ப யார் ஃபில் பண்ண போறா அப்படின்ற ஆர்குமெண்ட் வரும்போது தான் தில் அப்படின்னு தரணியுடைய டைரக்ஷன்ல விக்ரம் ஒரு படம் பண்றாரு. படம் ஹிட் ஆகுது. இந்த ட்ரை பீரியடு எல்லா தியேட்டருமே திருமண மண்டபமா மாறுது. இந்த டைம்ல நம்ம படம் பண்ணா பெருசா லாபம் வராதே அப்படின்னு ஒரு பெரிய புரொடக்ஷன் நிறுவனமான ஏவிஎம்மே தயங்கி இருந்தப்போ சியான் விக்ரம் வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு ஜெமினி அப்படின்னு ஒரு படம் ஏவிஎம் மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த படம் பெரிய ஹிட் அடிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தூள் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமால அது வரைக்கும் இருந்த பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே தூள் படம் உடைக்குது. குறிப்பா ஏபிசின்னு 3 சென்டர் ஆடியன்ஸையும் மொத்தமா தியேட்டருக்குள்ள வரவழைச்ச ஒரு படம். எல்லா தியேட்டர்லயும் எல்லா சிட்டிஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா படம் ஓடிட்டு இருக்கு. 100 டேஸ் படம் போகுது. யோசிச்சு பாருங்க. எல்லா படமும் அப்படியே நிக்கும் போது தூள்னு ஒரு படம் வந்து மொத்தத்தையும் டாமினேட் பண்ணி ஒவ்வொரு தியேட்டரா 100 டேஸ் போனா கூட ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. குறிப்பா இதுல வர்ற அந்த சிங்கமோல அப்படிங்கிற அந்த பாட்டு மதுரை வீரன் தானே அப்படின்னு பரவமுடியம்மா பாடின அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட். ஒரு படத்தினுடைய ஹிட் அப்படின்றது அதோட சாங்ஸ் எவ்வளவு ஹிட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சும் சம்டைம்ஸ் வேல்யூ பண்ணுவாங்க. பல தியேட்டர்கள்ல ஒன்ஸ் மோர் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட இந்த பறவை முடியுமா பாடின இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டு மறுபடியும் மறுபடியும் பார்த்த கதை இருந்தது. ஸோ அப்படி ஒரு பெரிய ஹிட். விக்ரம் தான் இனிமே கோலிவுட்டை காப்பாத்த போறாரு, அவருதான் சுப்ரீம் அப்படிலாம் முடிவு பண்றப்பதான் அப்படியே அதே தியேட்டர்ல இன்னொரு ஸ்கிரீன்ல இன்னொரு படம் வருது. என்னன்னு பார்த்தா கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து கே பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணி ஹரி டைரக்ட் பண்ண சாமி அப்படின்னு ஒரு படம் வருது. ரூலோட கனெக்ஷனுக்கு அப்படியே 2 மடங்கு அடிக்குது சாமி. இது என்னப்பா ஹிட்டு, விக்ரம் தான்ப்பா அல்டிமேட்டம் இனிமே அப்படின்னு சொல்லி தமிழ் திரையுலகம் மொத்தமுமே சியான் விக்ரம தலையில வச்சு கொண்டாடுது. அந்த படத்துல வர பாட்டு எல்லாமே ஹிட்டு, படம் ஹிட்டு, பாக்ஸ் ஆபீஸ்ல அது வரைக்கும் இருந்த ரெக்கார்டு மொத்தத்தையும் உடைச்சுக்கிட்டு நம்பர் 1 வந்து நிக்கிறது சாமி. அந்த படத்துக்கு வெற்றி விழா ஏற்படுத்துறாங்க. அந்த வெற்றி விழால சூப்பர் ஸ்டார் வந்துட்டு விக்ரம் போய் அந்த 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி அப்படி எல்லாம் பேசி அவ்வளவு மாசா நடிக்கிறாரு. இந்த மாதிரி நான் கூட நடிச்சது இல்லையே அப்படின்னு ரஜினி சாரே விக்ரம ரொம்ப பாராட்டி பேசியிருப்பாரு. கிட்டத்தட்ட இனிமே விக்ரம் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல தான் சியான் விக்ரம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருப்பாரு. ஒரே சன், ஒரே மூன், ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்றத அவர் அந்த ஃபங்க்ஷன்ல தான் சொல்லியிருப்பாரு. அப்படி தன்னடக்கத்தோட அதை மறுத்துடுறாரு சியான் விக்ரம். இதுக்கப்புறம் சாமி மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துட்டு எவ்வளவோ மசாலா படங்கள் பண்ணியிருக்கலாம், இல்ல எவ்வளவோ கமர்ஷியல் படங்கள் பண்ணியிருக்கலாம். அதை மட்டும் விக்ரம் அதே பாதையில தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ 2024லலாம் கோலிவுட்டோட டு பி ஹானஸ்ட் இந்தியாவுடைய நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா விக்ரமால வந்திருக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு நான் வந்து பேஷனுக்காக அதை ஃபாலோ பண்ணி போய் படங்கள் பண்ணணும். இந்த மாதிரி மசாலா படங்கள் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கதைக்கான நாயகனா நான் பண்ண சேது, காசி அந்த மாதிரி படங்கள்ல நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியான் விக்ரம் அந்த ஃபங்க்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா பிதாமகனோட கெட்டப்ல பண்ணியிருப்பாரு.
சாமி மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அடுத்து ஒரு பிதாமகன் பண்றதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ அப்படி அதுக்கப்புறத்துல இருந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனுக்குள்ள சியான் விக்ரம் நுழைய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸுமே அந்த சுப்பீரியாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கில்லி அப்படின்னு ஒரு படம் கொடுக்குறாரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்ற டாக் வந்து அந்த படத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சூர்யா காக்கா காக்கா பண்றாரு. அப்படியே ஃபாலோட் அப்பா சூர்யாவுக்கு நிறைய ஹிட்ஸ் வருது. அஜித்துக்கு அப்படியே அதுக்கப்புறம் நிறைய ஹிட்ஸ் வருது. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து விக்ரமுக்கு அதுக்கப்புறம் சாமி மாதிரி ஒரு சக்சஸ் வந்து கொஞ்சம் லேட்டா அந்நியன் மாதிரி ஒரு படத்துல தான் வந்துச்சு. பட் ஆனாலும் ஒரு பேரலா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்பதான் ஒரு டைம்ல படம்லாம் ரிலீஸ் ஆகுற டைம்ல வந்து பெருசா அது 18+ இருந்ததுனாலயே அது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன் தான் இருந்தது. கந்தசாமி அதே மாதிரிதான். அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன் தான் வந்தது. இப்படி பாக்ஸ் ஆபீஸா விக்ரம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு ஆக்டரா அவர் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்ச படங்கள் நிறைய இருக்கு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா ஃபெயிலியர் ஆனதுனாலயே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பெரிய அளவுல இந்த பக்கம் பேரலா இன்னும் நிறைய ஹீரோஸ் வளர்ந்து வந்துட்டு இருந்ததுனால அவங்க மேல நிறைய படங்கள் போட ஆரம்பிச்சாங்க. நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. விக்ரமுக்கு அவர் நினைச்ச வெற்றின்றது ரொம்ப கஷ்டமா எதிர்பார்த்த அளவு பெருசா ஒண்ணும் கிடைக்கல. சாமி ஸ்கொயர் பண்றாரு, கடாராம் கொண்டான் பண்றாரு கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல. ஒன்னும் பெரிய அளவுல எல்லாம் போல. இந்த டைம்ல தான் மகான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. கார்த்திக் சுப்புராஜ் விக்ரமோட ஒரு படம் பண்றாரு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு சியான் விக்ரமோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா எதிர்பாராத விதமா அந்த படம் ஓடிடில வந்துருச்சு. ஓடிடில அந்த படத்தை பார்த்துட்டு இது பக்கா தியேட்டரிக்கல் மெட்டீரியல், தியேட்டர்ல வந்திருந்தா அந்த படத்தை கொண்டாடி இருக்கலாமே அப்படின்னு சியான் விக்ரமுடைய ஃபேன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோப்ரா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு 10, 12 கெட்டப் கிட்ட சியான் விக்ரம் போடுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்டர்நேஷனல் மூவி மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து கோப்ரா படம் அது நினைச்ச அளவுக்கான வெற்றியை பெறாம இருந்ததுனால சியான் விக்ரமுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. இந்த டைம்ல தான் தங்கலான் படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரஞ்சித்தோட ஒரு படம் பண்றாரு. சரி ஓகே எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு அதனுடைய டீசர் பார்த்துட்டு மனுஷன் என்னமா நடிச்சிருக்காருயா, எப்படி உழைச்சிருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட என்ன டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட்னு விக்ரம பாராட்டாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு டெடிகேஷனோட அந்த ஒர்க்கை பார்த்தாலே தெரியிற அளவுக்கு உழைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் ரஞ்சித் சொல்லும்போது அவருக்கு ரிப்பு உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச ரிப்போட நான் ஒன் மோர் கேட்டேன். அப்படி கேட்டோன்னே அவரு இல்ல எதுவுமே சொல்லாம நான் பண்றேன் சார் அப்படின்னு மறுபடியும் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு. விக்ரமே அவர் ஒரு சில கஷ்டப்பட்டு பண்ண படங்கள்ல எல்லாம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3% கூட கிடையாது. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மொத்த டீமுமே தங்கலான் படம்ன்றது பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. 2024ல தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே கிரிட்டிக்கலி அக்ளைம்டாவும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டாவும் இருந்ததா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. விரல் விட்டு எண்ணிரலாம் அந்த மாதிரி இருந்த படங்களை. கருடன், மகாராஜா அது மாதிரி சொல்லிடலாம். சோ அப்படி இனிமே வரப்போற பெரிய ஹீரோ படங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த எல்லா படங்களுக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு பெரிய ஹிட் தேவை. சியான் விக்ரமுக்கும் அவருடைய கெரியர்ல அவர் இன்னும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல இன்னும் பெரிய ஆளா எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தேவை. பெரிய பிரேக்குக்கு அப்புறமா அந்த பாயிண்ட தங்கலான் கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமா நம்ம நம்பலாம்.